முதலில் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். ஐயா கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரது லேட் ஆயிடுச்சு. இல்லை, ஐயா கிட்ட இந்த வாசகர் வட்டத்தில் வந்து சேர்றது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேர்ந்துருக்கேன். அது சேர்ந்ததுக்கு நம்ம சசி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு மேலே எனக்கு மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. எழுதுவேன், நல்லாவே எழுதுவேன். பட் ஆனால் பேசுறது அது வீர திருநாக்கரசு, அப்புறம் அஸ்வத்தமன் ஐயா, இவங்க முன்னாடிலாம் பேசணுமா கொஞ்சம் ஒரு நடுக்கத்தோட பேசுகிறேன். ஏன்னா குறை இருந்தால் மன்னிச்சுங்க. மேடம் சோபனா ரவி மேடம் இருக்காங்க. அவங்க வந்து பெனடிக்ஸில் டாக்டரேட் வாங்கினவங்க. அவங்க முன்னாடி எல்லாம் ஒரு அச்சத்தோடு பேசிட்டு இருக்கேன் மேடம். தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து அருணகிரிநாதர். என்னை பொறுத்த வரைக்கும் அருணகிரிநாதரை பற்றி நான் என்னோட பர்செப்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சித்தர், அவர் ஒரு முருக பக்தர், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உண்மையிலேயே திருப்புகழ் அவர் தான் எழுதினாருன்றது கூட தெரியல எனக்கு. அவ்வளவு அறியாமையில் தான் இருக்கேன். நானும் இந்துத்துவ பத்திலாம் பேசுறேன், அதை பத்திலாம் எழுதுறேன். பட் இந்த அளவுக்கு அறியாமையில் தான் நானே இருக்கேன்றது ரொம்ப வெக்கத்தோட சொல்லிக்கிறேன். நான் அதை பத்தி ஐயா பேச சொன்னோன்னா, நான் உண்மையிலே இந்த புக்கு ரொம்ப சின்ன புக்கு தான். என்னை பத்தி தெரிஞ்ச ரொம்ப சின்ன இதான் கொடுத்துருக்காங்க. குருவி தலையில பணங்கா வைக்காம ஒரு நாவல் பழம், அதாவது முருகனுக்கு இஷ்டமான அந்த ஒரு சுட்ட பழம். திஸ் இஸ் வெரி ஹாட். ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் ஹாட்டான ஒரு டாபிக். நிறைய விஷயங்கள் இது தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்படிதான் சொல்லணும். குரு ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஹேமா மேடம் 2 பேரும் தான் நம்ம பேசணும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு பேசி பழக்கலைன்னு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை படிக்கும்போது எனக்கு இதில் புரிஞ்சுது என்னன்னா, முதல்ல ஒரு ஓப்பனிங் பண்றதே பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சினிமா மாதிரி தான் ஓப்பன் பண்றார். கோபுரத்து உச்சியில நிற்கிறார் அருணகிரிநாதர். அருணகிரி தான் முதல்ல, அவர் நாதர் கிடையாது. அவர் எதற்காக நிற்கிறாருன்றதை ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஓப்பன் பண்றாரு நம்ம குரு ஐயா. என்னன்னா, அவர் வந்து சின்ன வயசுல எல்லாரும் மாதிரியும் ஒரு சாதாரணமா, குறிப்பா சொல்லணும்னா ஒரு இள வயது ஈவேரா மாதிரி தான் இருந்திருக்காரு. ஈவேரா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி குளிக்காம, திருநீர் வைக்காம, மற்ற மாம்சம் உண்பது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா அவரோட அந்த கெட்ட பழக்கமே அவருக்கு ஒரு வினையா மாறி இருக்கு. சில இடங்கள் அவர் வந்து ரொம்ப ஒரு சிற்றின்ப பிரியராக அது மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அவருக்கு வந்து ஒரு சில நேரத்துல அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க கொடுக்கறது பணம் இல்லாத டைம்ல அவரு சண்டை போட்டிருக்கான் சென்ஸ் பணம் கொடுக்க முடியலன்றதால அங்க அவங்களுக்கு கவிதை பாடியிருக்காரு. சிற்றின்ப கவிதைன்னா உங்களுக்கு சில தெரியாம இருக்கலாம். இந்த கவிதையை சொன்னா உங்களுக்கு ஒருவேளை புரியலாம். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே அழகே, கனியே பனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே. சார், இதுதான் சிற்றின்ப கவிதை. இதை வந்து ஒரு சில மேடைகளில் பேசி கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்க கெட்டவாதல பேசினாலே பாராட்டுவாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு பெரிய கவிதை தான் தெரியும். இப்படி ஒரு சிற்றின்ப கவிஞராக தான் இருந்திருக்கிறாரு. இவருக்கு இந்த சிற்றின்பத்தால மேல ஈடுபாடால உடம்பிலையும் மனசுலையும் நோய் வந்து அவரை வந்து அவங்க குடும்பத்தாரே எல்லாரும் வெறுத்திருக்காங்க. அது மாதிரி சமயத்துல அவங்க ஆதி என்ற அவங்க தமைக்கையார் மட்டும் அவங்க ரொம்ப அக்கறை கொண்டு, ஏன்டா இப்படி இருக்கான்னு கேட்கும்போது, இந்த நிலைமையிலும் உனக்கு வந்து பெண் உடல் தான் வேணும்னா என் உடல் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சூடான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையோட உக்ரம் தாங்க முடியாம தான் அவர் கோபுரத்து உச்சியில ஏறி இருக்கார். அங்கிருந்து அவர் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அவர் நம்ம நினைக்கிறது நடக்க போதில்லை, முருகப்பெருமான் என்ன நினைக்கிறதா தான் நடக்க போகுது. அங்கிருந்து அவர் குதிக்கிறாரு. குதிச்சு ஒரு சிற்றின்ப கவியா மேல இருந்து குதித்தவர் கீழே முருகன் கையில் வந்து வீறார். அது அந்த இடத்த வந்து குருவாய் வந்தவன் அப்படின்ட்டு சுப்பையா அந்த முதல் அத்தியாயத்துல சொல்றாரு. குருவாய் வந்தவன்ட்டு என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் குருவை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சிருக்கேன். சினிமாவில் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான குரு எனக்கு கிடையாது. சில பல கதவுகளை தட்டும் போது வாசல்லையே திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் தேடிய குரு ஐயா. அவருடைய இயற்பெயரும் பாலசுப்ரமணியம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையிலும் ஒரு அங்கேயும் முருகர் வந்து ஒரு வயதான வடிவில் தான் வந்திருக்காரு. இங்கேயும் எனக்கும் அப்படிதான் வந்திருக்காரு. இது ஒரு கோயின்சிடன்ஸ் தான், பில்டப் எல்லாம் எதுவும் பண்ணல.
அப்படி மேலிருந்து கீழே குதித்த அருணகிரிநாதரை அவரு தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சு, நீ வந்து உன்னோட பழைய வாழ்க்கையை மறந்து இதுக்கு மேல நீ வந்து என்னை புகழ்ந்து பாடுன்னு முருகர் சொல்றாரு. அவருக்கு எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் ஒரு முட்டாள்ன்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. உடனே அவர் தன் கையில் இருந்த வேலை எடுத்து முருகருடைய நாவில் எழுதுகிறார். எழுதிட்டு முத்தை பெருன்னு ஒரு அடியை எடுத்து கொடுக்கிறார். அந்த கணத்தில் இருந்து அருவி போல் அவருக்கு பாடல் வருகிறது அருணகிரிநாதருக்கு. அந்த பாடல் பாட ட்ரை பண்றேன். முத்தை தொரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சேரவன முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலை 10 கணைத்தொடு ஒட்டை ததித்திரி மத்தை பொருளொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தழுவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கற்க நடிக்க கழுதொடு கழுகாட திக்குப்பறி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரைக்கு திரிகடகை என ஓத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குப்பு புகு குப்பு புகு புத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புட்ட நட்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குலகி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே 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 பெருமாளே. ஓம் சரணம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஒரு டங் ட்விஸ்டர். அது படிக்கும்போது உண்மையிலே இந்த பாட்டை வந்து டிஎம்எஸ் அவர்கள் பாட நான் கேட்டு அது வந்து ஒண்ணுமே புரியல. அதே தமிழ், ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு அப்படிதான் புரியும். அவங்க தமிழ் பாடுறாங்கன்னா தெரியும், சிலருக்கு தமிழ்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தான் இப்ப தமிழ் ஞானம் இருக்கு. அப்படிப்பட்ட எனக்கு இதை நான் படிக்கும்போது, இந்த திருப்புகழ் படிக்கும்போது பெரிய ஈடுபாடு வந்தது. அதற்கு நம்ம சுபையாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 வரிகளில், இந்த பாடல 2 வரிகளில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். அதாவது 10 தலை 10 கணைத்தொடு அப்படின்னா 10 தலை அந்த கணை, அது 2 மட்டும் தான் இருக்கு. அங்க ராவணன் பேரும் இல்ல, ராமர் பேரும் இல்ல, சீதை இல்ல, ஜனகர் இல்ல, யாருமே இல்ல. 10 தலை 10 கணைத்தொடுல ஒரே வரியில ராமாயணத்தை முடிக்கிறார் அருணகிரிநாதர். அதே மாதிரி இன்னொரு வழியில பக்தர்க்கு ரதத்தை கடவிய, பக்தர்க்கு மீன்ஸ் பக்தனுக்கு, தன் பக்தனாகிய அர்ஜுனனுக்கு ரதத்தை ஓட்டிய கிருஷ்ண பெருமானை பத்தி அந்த ஒரு வழியில மகாபாரதத்தை முடிக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு ஒரு புலமை பெற்ற ஒரு கவிஞராக அவர் இருந்திருக்கிறதுக்கு அவர் மெக்காலை கல்வி எல்லாம் படிக்கல. அந்த காலத்துல மெக்கால எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கு பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 வரிகள்ல அந்த கூர்ம அவதாரத்தையும் முடிக்கிறார். ஒற்றை திரி மத்தை பொருளொரு பட்டப்பகல் வட்டத்துகில் இரவாக அப்படின்னா, ஒரு மேருமலையை கொண்டு பார்க்கடலை கடைந்த போது அசுரர்களை ஏமாற்றுவதற்காக நம்ம விஷ்ணு பகவான் அந்த சக்கராயத்தை வைத்து சூரியனை மறைத்து பகலை இரவாக மாட்டுகிறார். இவ்வளவு பெரிய, நான் சொல்லும் போது இவ்வளவு பெருசா இருக்கு அந்த புராணம். அவ்வளவு பெரிய புராணம், கூர்மாவதாரத்தின் புராணம். அதை வந்து 2 வரியில முடிச்சு சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு ஒரு புலமை முருகன் கொடுத்தது, அந்த காலத்துல தமிழ் கொடுத்தது. அது எந்த மெக்காலய கல்வியும் கொடுக்கலன்ற இன்னொரு அழுத்தி நான் சொல்லிக்கிறேன். இந்த ஞானம் வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு 12 வருஷம் ஒரு கடும் தவம் இருக்கிறார். இருந்துட்டு எல்லா தமிழகத்தில் எல்லா பழனி முதற்கொண்டு திருச்செந்தூர், திருச்செங்கோடு, திருவாரூர், எல்லா எங்கெங்க முருகர் கோயில் இருக்கோ, சுவாமிமலை, பழமதி சொல்லி எல்லா இடத்துக்கும் போறாரு. அவர் போன எல்லா இடத்துக்கும் நம்ம சுப்பையாவும் அவர் அடியோட்டு பின்னாடி போய் எங்கெங்க போனாரு, எந்தெந்த இடத்துல என்ன கவிதை என்ன மாதிரி கவிதை. இப்போ ஒரு திருத்தணி போனோம்னா அதை மென்ஷன் பண்ண சில விஷயங்கள் இருக்கும். வேலூர் பக்கம் விரிஞ்சிபுரம் போனா அதை மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள். இது போன்று தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சுத்தி இருக்காரு. தமிழகம் மட்டுமல்லாமல் வடக்குக்கும் போயிருக்க, டெல்லிக்கும் போயிருக்காரு அருணகிரிநாதர். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா, திருகோணமலை, கதிர்காமம் அந்த கோயில்களுக்கும் போயிருக்காரு. அப்படி எல்லா இடத்துக்கும் போய் அவர் திருப்புகழை பாடியிருக்கிறார். அதிகபட்சமா அவர் பாடினது நம்ம பழனி திரிஆவுணன் குடி அப்படின்னு சொல்லாரு பழனியை. அங்கதான் 97 பாடல்களை திருப்புகழை பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல 83 பாடல்களை பாடியிருக்கிறார். சிதம்பரத்தில் தில்லையில் 65 பாடல்களை பாடியிருக்கிறார். மொத்தமா நம்மளுக்கு கிடைச்ச திருப்புகழ் நூல்கள் பாத்தீங்கன்னா செய்யுள்கள் 1400 தான். அவர் எழுதுன 6000 கிட்டன்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு கிடைச்சது வெறும் 1400.
இப்படி அவர் பல ஊர்களுக்கு போயிட்டு வந்த பிறகு மீண்டும் திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலையில பிரபுட தேவராய இந்த விஜயநகர பேரரசு அவர் தான் ஒரு வரவேற்று அவர் இது பண்றாரு. இவர் அருணகிரிநாதரை நம் ஐயா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இன்னொன்று கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய பிறப்பை பற்றி பல விஷயங்கள் இருக்கு. அவர் மந்தாகினி நதிக்கரையிலிருந்து வந்த ஒரு பிராமண வம்சத்தை சேர்ந்தவர்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் இங்க திருவண்ணாமலை பக்கமே இருந்த அந்த செங்குந்தர் வேளாளர் அந்த இனத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. மற்ற பலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் டிண்டிம கவின்னு அது டிண்டிமம்ன்றது ஒரு இசைக்கருவி, பழங்காலத்து இசைக்கருவி, பறை போன்ற இரண்டு பக்கம் வாசிக்கிற கருவி. அதை வாசித்து பாடல் பாடக்கூடிய ஒரு கவிஞர் வம்சத்தை சேர்ந்தவன் சிலர் சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்ம ஐயா எதற்கு தேர்ந்தெடுத்துக்காருன்னா, இவர் இவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லை, சமஸ்கிருத மொழியும் இருக்கிறது. அது பின்னி பயந்திருக்கும். இப்ப நான் அந்த சொன்ன அந்த முத்தைத்தெரு பாடலே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒற்றை திரின்ட்டு ஒரு மலையை குறிப்பிடு, திரி என்பது மலைதான். இன்னொரு இடத்துல குலகிரின்னு சொல்லுவாரு, கிரி என்பது மலைதான். இப்படி சமஸ்கிருதம் தமிழ் இரண்டும் இரண்டரை கலந்து இருக்கிற ஒரு பாடல். நான் படிச்சது ஒரு பாடல் தான், பல பாடல் இருக்கு திருப்புகழிலே. அது மாதிரி கந்தர் அனுபூதி இருக்கு, கந்தர் அலங்காரம் பல இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிருதம் இரண்டரை கலந்து வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு அவர் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காரு, வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காரு, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காரு. எனவே இப்ப இருக்கிற பிரிவினை பேசுறவங்க மத்தியில இப்ப ஒரு பாலமா இருக்கிற ஒரு முன்னோடியா இருந்த நமது அருணகிரிநாதரை ஐயா தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், எந்த வியப்பும் இல்லை. இப்படி அவர் பிரபுட தேவராய அவரிடம் சேர்ந்த பிறகு அங்க அவர்கிட்ட ஒரு பெரிய அங்க சம்பந்தாண்டன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் இருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஐயா குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் அந்த பயணம் நாடகம் பயணம் போகும்போது வில்லிபுத்தூராரை சந்திக்கிறார். வில்லிபுத்தூரார் என்பவர் மகாபாரதம் எழுதியவர், மகாபாரத தமிழ் பாடல்கள் எழுதியவர். அவரை சந்திக்கிறார் நம்ம அருணகிரிநாதர். அவர் என்ன பண்றாருன்னா, அவரு அந்த கவிச்செருக்கு அதிகமாகி அவரிடம் வாதம் புரியும் எல்லோரிடமும் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க காதை கட் பண்ணி அனுப்புறாரு. அந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மளுக்கு கோவம் ஏன் இது மாதிரி பண்றாரு, இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இவர் அவர்கிட்ட வாதத்துக்கு போறார். அந்த அந்த அரசவைக்கு போய் வாதத்துக்கு போறார். போகும்போது எனக்கு காது கட் பண்ணும்போது உங்களுக்கு காது கட் பண்ண ஓகேவான்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்டபோது எனக்கு பரவாயில்ல நீங்க பாடுங்கன்னு சொல்றாரு. முதல்ல அவரு பாடுறாரு, ஒரு 100 பாடல் பாடுறாரு. 100 பாடலுக்கும் அருணகிரிநாதர் விளக்கம் சொல்றாரு, திருப்பி பாடல்களை விளக்கம் சொல்லுகிறார். ஆனா அதுக்கப்புறம் இவர் பாடுறாரு, அருணகிரிநாதர் பாடும்போது 53 பாடலா பாடுறாரு. 53 பாடலுக்கு அவரும் விளக்கம் சொல்லிடுறாரு, வில்லிபுத்தூராரும். 54வது ஒரு பாட்டை பாடுறாரு. அதை நான் படிக்கிறேன், என்னால நிச்சயமா அதை மனப்பாடம் பண்ண முடியல. திதத்தத்த தித்தத்த திதித்திதை தாது தித்தித்தா திதத்தத்த தித்த தித்தித்த தேதுத்து தித்திதத்தா திதத்தத்த தித்தத்தை தாதரி தேதுதை தாது தத்து திதத்தத்து தித்தித்தி தீதி திதி துதி தீ தொத்ததே. இதுதான் பாடல். இந்த பாடலை இந்த துண்டுச்சீட்டு எடுத்தும்போது ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் எப்படி படிப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. கட்டாயம் நம்ம காதுகளுக்கு தான் சோதனையா இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு இவரு காதுக்கும் சோதனை வந்தது. வில்லிபுத்தூராருக்கு எப்படி நம்ம காதை கட் பண்ண போறான்னு காதை மூடிட்டாரு. ஆனா அவரு நம்ம ஐயா அருணகிரிநாதர் அது பண்ணல. கந்தராலங்கத்துக்கு நீ உரை எழுதுன்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு கந்தராந்தாதி அதுக்கு உரை எழுத சொல்லி கேட்டுக்கிட்டு அங்கிருந்து விடைபெறாரு. கடைசியா திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்க சம்பந்தாண்டன் என்ற ஒரு காளி பக்தர், அவர் காளி பக்தர் பிளஸ் சில மந்திரங்கள்லாம் செய்வார். அதனால அந்த அரசனையே பயந்து அவையில வச்சிருக்கான். சிலர் நம்ம வச்சிருப்போம், அவன் எதுவும் பண்ணனா கூட இவன் பின்ன அங்க போய் நம்மளுக்கு எதனா பண்ணிட கூடாதுன்னு கூட வச்சிருப்போம். அது மாதிரி வச்சிருந்திருக்காரு. அவருக்கு நம்ம அருணகிரிநாதரை பார்த்தா பிடிக்கல. அருணகிரிநாதன் அவரோட அகங்கார போக்கை கண்டு இவருக்கு பாடம் கற்றுக்கூட நினைக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வருது. என்ன இவர் சொல்றாரு, உன்னுடைய முருகனை உன்னால் வர வைக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட முருகனை வர வைக்கிறேன், உங்களால அவர் காளி பக்தர், உங்க காளி தேவியை வர வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த போர்க்களத்தை என்ன ஆகுதுன்னா, இவர் மேல மேல பாட்டு பாடிட்டே இருக்காரு. பாட்டு பாடிட்டே இருக்கும்போது முருகர் வரவே இல்லை அருணகிரிநாதருக்கு. அப்போ அந்த இவர் சம்பந்தாண்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதுக்கு முன்ன நாள் காளி தேவி கிட்ட ஒரு உரம் வாங்கி, முருகனே அவர் இதுக்கு வரவிடக்கூடாது, அவனை நீங்க பிடிச்சி வச்சுக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க.
இதை வந்து அருணகிரிநாதர் வந்து ஞான விஷயில பாக்குறாரு. பார்த்துட்டு ஓகே இதான் நடக்குதா, முதல்ல நம்ம வந்து முருகனை வர வைக்கணும்னா அந்த மயிலை ஆட விட்டா முருகன் மகிழ்வார். முருகன் மகிழ்ந்தால் காளி தேவி, அன்னையாகிய காளி தேவி அவர் சந்தோஷத்துல இது பண்ணும்போது அவர் வெளியே வந்துருவாரு, அவங்க பிடி தளர்ந்து வெளியே வந்துருவாருன்ட்டு மயிலுக்காக ஒரு விருத்தம் பாடுகிறார். மயிலுக்காக விருத்தம் பாடும்போது மயில் நடனமாட முருகன் மகிழ அன்னையின் கை தளர்கிறது. முருகன் உடனே மயில் மேல் ஏறி நேரா திருவண்ணாமலைக்கு வந்து அங்க எல்லாருக்கும் காட்சி தரார். அந்த இடம் தான் இப்போ கம்பத்து இளையனார் சன்னதியாக அங்க இருக்கிறது. இதன் பிறகும் அந்த சம்பந்தாண்டனுக்கு புத்தி வராமல் ஒரு ஒரு மீண்டும் டூருக்கு போறாரு, பயணம் போறாரு. பயணம் போட்டு திரும்பி போறதுக்குள்ள அவரோட இவர் வந்து அவரு அரசரோட கண் பார்வை வந்து மங்கிடுது. அரசரோட கண் பார்வை மங்கிட்டு இவர்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, அருணகிரிநாதர் கிட்ட, நீங்க போயிட்டு அந்த தேவலோகத்துல இருந்து பாரிஜாத மலரை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது இந்த வடிவிலே இப்போ தேவலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா கிளி வடிவத்துல போறாரு. கிளி வடிவத்துல போயிட்டு அங்க திரும்பி வராரு. வரத்துக்குள்ள இவரோட அந்த உடம்பு வந்து இங்க விட்டுட்டு கோபுரத்துல மறைச்சிட்டு போறாரு அருணகிரிநாதர். அதை சம்பந்தாண்டன் எடுத்து அதை எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு அருணகிரிநாதர் இறந்துட்டாங்க எல்லாரும் சொல்லிடுறாரு. ஆனா இங்க வந்து பார்த்து அருணகிரிநாதர் வந்து சரி இது கடவுளின் சித்தம் அப்படின்னு எடுத்துக்காரு. இந்த இடத்துல ஐயா ஒரு வரி எழுதியிருக்காரு. அதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கல்விக்கூடத்தில் கால வைப்பாங்க, ஆனா நடப்பதெல்லாம் நல்லதே என்று நினைப்பவர்கள் வந்து தேர்வை புறக்கணித்து விட்டு தெருவில் நடப்பாருன்னு ஒரு வரி எழுதியிருக்காரு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட நானும் அப்படிதான், பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியல, ஆனா உலக அனுபவம் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஐயா கிட்ட பாதிச்சது. இப்படி கிளி வடிவில் வந்து அரசன் கண் பார்வையும் கொடுத்துட்டு அந்த இடத்தில் எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அருள் புரிகிறாருன்ட்டு புத்தகத்தை முடிக்கிறார் ஐயா. அதுக்கு மேல கந்தர் அலங்காரம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் என்னால படிக்க முடியல, படித்தாலும் புரியாது, ரொம்ப டீப்பா படிக்கணும். இப்படி ஒரு இந்த இவ்வளவு பெரிய அவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹேமா மேடம் அந்த பிறந்தநாள் ஐயாவுக்கு நவம்பர் 23 பிறந்தநாள் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அட்வான்ஸ் இப்பவே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஐயா. மற்ற அனைவருக்கும், அசுத்தமா ஐயாவுக்கும், பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து இயக்குனர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி நின்று போச்சு. இயக்குனர் தான், மற்றபடி அசோசியேட்டா பல படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். முழுமையாக ஒரு படத்தை வெளியிட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் சசி சார், அவர் தான் என்ன வாசகர் படத்தில் சேர்த்தாரு. அவருக்கு மிக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவருக்கு ஒரு படம் உருவாக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசையா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தேசியவாத படங்கள் ரைட்டிங் சார்ந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் படம் எடுத்து வெளியிட முடியாது. மேடமுக்கும் தெரியும், நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்க ராதா மேடமுக்கும் தெரியும். இங்க இருக்கிற அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஹேமா மேடமுக்கும், ராதா மேடம், மற்ற வாசகப்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.